புதையல் உவமை, அதே போல் முத்து உவமை, காணாமல் போன காசு உவமை, இதெல்லாம் நம்ம மத்தேயு நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம். அதை இழந்து போனவங்க அதை பெற்றுக்கொண்ட பிறகு அவங்களுக்குள்ள ஒரு பேர் ஆனந்தம், மட்டில்லா மகிழ்ச்சி வரக்கூடியதை நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம். அவங்க மட்டும் மகிழ்ச்சி அடையலை, பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் கூப்பிடுறாங்க, அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறாங்க. அதே போல தான் அன்னை மரியாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தான் பெற்றுக்கொண்ட அருளை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடியவராக அவங்க இருக்கிறாங்க. ஒரு மகிழ்ச்சியான செய்தி வானதூதரால் கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்பட்ட உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த மகிழ்ச்சியை தங்களுக்குள்ளே அவங்க அப்படியே மூடி வைத்திருக்கலை, மாறாக ஓடுறாங்க. மலைநாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்தக்காரரான உறவினரான எலிசபெத் அம்மாவை சந்திக்க போகிறாங்க. அங்கே போன உடனே அந்த அம்மாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மகிழ்ச்சியால் பேரு வகையால் துள்ளக்கூடியதை நாம் பார்க்குறோம். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இருதயத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாம் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை நமக்குள்ளாக அப்படியே வைத்து கொள்ளாமல், அப்படியே மூடி வச்சிடாமல், சுருக்கிக்காமல், அன்னை மரியாளைப் போல நம்முடைய உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு, அதே போல் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வோம். அப்படிப்பட்ட அந்த இதயத்தை இறைவன் நமக்கு தந்தரல வேண்டுமென தொடர்ந்து அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாம் நாடுவோம்.